வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 18 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மனிதன் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க தருகிறார். வாருங்கள் கேட்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் மனித குலத்திற்கு மட்டும்தான் தான் வாழும்போது தன்னை சுற்றி இருக்கிற இந்த இயற்கையை ரசிக்கிற தன்மை, அந்த இயற்கையில் இருக்கிற அந்த தன்மைகளெல்லாம் போலி செய்து ருசிக்கிற தன்மை எல்லாம் வாய்க்கப்பெற்றவனாக இருக்கிறான். மனிதன் மட்டுமே தன் மூலத்தை உணர்ந்து அதனை தன்னை அறிதல் என்கிற அந்த நிலையிலே தன்னை அறிந்து முழுமை பேறு என்கிற அந்த வீட்டு பேற்றை அடைகிற தன்மையை பெற்றவனாக மனிதன் மட்டுமே இருக்கிறான். எனவேதான் மனிதன் என்பவன் உயர்ந்தவன் என்று ஜீவ இனங்களிலே உயர்ந்த இனம் என்று நாம் கருதுகிறோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். முன்னாள் தலைமை செயலாளர் மதிப்பிற்குரிய இறையன்பு அவர்கள் கூறுவார்கள் தன்னுடைய பேச்சினிடையே, மிருகங்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தனவோ அதே போலவே இப்பொழுதும் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவைகள் எதுவும் தன்னுடைய சந்ததியினருக்கு டியூஷன் எடுத்து விட்டு போகவில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே தான் கற்றவற்றை தன்னுடைய சந்ததியினருக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல். அதாவது சுருக்கமாக நான் இப்படி சொல்வேன், அவன் டியூஷன் எடுக்கவும் தெரிந்தவன், இன்ட்யூஷன் உணரவும் தெரிந்தவன் என்பதனாலே மனிதன் மிக உயர்ந்தவன் என்று ஆகிறான். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள், எந்த நிலையிலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவன் மனிதன் என்பதனாலே அவன் சிறப்பு வகையாக கருதப்படுகிறான் என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, மனிதன் என்கிற அந்த சொல்லினுடைய சொல்லாராய்ச்சியை அழகாக குறிப்பிடுகிறார்கள். மனிதன் என்பது மண் என்கிற வேர்ச்சொல் இருக்கிறது. மண் என்றால் நிலைத்தது என்று பொருள். அதாவது மண்ணும் உயிர்க்கு என்று வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார் அல்லவா? அதுபோல் நிலைத்தது என்று. அப்படி நிலைத்த ஒரு மனத்தை உடையவன் மனிதன். அந்த மனம் இதமாக இருக்க வேண்டும். அந்த இதமாக இருக்கக்கூடிய வகையிலே அவன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் சிறந்த மனிதனாவான் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடையே எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.